பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பூரில் 100க்கும் மேற்பட்டோர் ஊடுருவி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல் துணை ஆணையர் சுஜாதா கூறியுள்ளார். திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் தங்கி உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணியாற்றி வந்த வங்கதேச இளைஞர்கள் 2 பேர் மற்றும் ஒரு பெண் என 3 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் திருப்பூர் முகவரியில் ஆதார் கார்டு வைத்திருந்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களிடம் விசாரித்தனர். அப்போது திருப்பூர் மாநகராட்சி அருகே மனு எழுதி தரும் இடைத்தரகராக பணியாற்றி வரும் மாரிமுத்து என்பவர் 6000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஆதார் அட்டை வாங்கி கொடுத்தது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்டோரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மாரிமுத்து ஆதார் அட்டை பெற்றுக் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியானது. இது பற்றி திருப்பூர் மாநகர துணை காவல் ஆணையர் சுஜாதா கூறுகையில், காவல்துறை சார்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாரிமுத்துவிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பனியன் நிறுவனங்கள் தொழிலாளர்களை சேர்க்கும் பொழுது உரிய ஆவணங்களை சரிபார்த்து பணியாளர்களை சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பல வங்கதேசத்தினர் திருப்பூரில் ஊடுருவி உள்ளார்களா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்படும் என பேட்டியளித்தார். நூற்றுக்கணக்கான வங்கதேசத்தவர்கள் திருப்பூரில் ஊடுருவி உள்ளதாகவும் அவர்கள் அதிக அளவில் பணம் கொடுத்து ஆதார் அட்டை வாங்கியுள்ள தகவல் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சிபிஐ, NIA உள்ளிட்ட மத்திய உளவு அமைப்புகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.